முஸ்லீம் லீக் 2 பேரும் ஏற்கனவே இங்க போயிட்டாங்க. இவங்க சும்மா அபிஷியலா அப்படி போய்கிறாங்க. மற்றபடி 2 பேர் ஏற்கனவே தாவேகாக்கு மறைமுக ஆதரவு தான். ஒருத்தர் லெட்டர் கொடுத்துட்டார் தெரியுமா, வாணியம்பாடி எம்எல்ஏ. அதெல்லாம் லெட்டர்லாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க கதையை. அதுக்கப்புறம் சரி போனா போகுது. அதுக்கப்புறம் அதனாலதான் இந்த அவர் உட்கார வைக்கல அமைச்சரை, ஷாஜகானை உட்கார வச்சிருக்காங்க. உடம்பு வேற சரியில்லை அவருக்கு. இது ஒண்ணு. அதே மாதிரி இன்னும் காங்கிரஸே வராது, அது எழுதியே கொடுத்துட்டாங்க. ஒரு நல்லா 10 பித்தளை பிளேட் வாங்கி நல்லா அதுல இந்த பாத்திரத்துக்கு பேர் அடிக்கிற மாதிரி, உள்ளாட்சியிலும் பார்லிமெண்ட்டிலும் உங்களுடனே கூட்டணியில் இருப்போம், உயிருள்ளவரை உஷா அப்படின்னு எழுதி கையில கொடுத்துட்டாங்க. இதா வேற யாருக்குறா? இடதுசாரிகள் நாங்கள் ஆதரவு மறுபரிசீலனை. டேய் அங்கேரு இங்க எடுக்கிறது கிடையாது முடிவு அங்க. அதனால கம்முன்னு இருப்பாங்க. அதிகாரப்பூர்வமா இன்னும் 5 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லைங்க. இவர் ஒருவேளை கொஞ்சம் அப்படியே நடத்திட்டு இந்த நல்ல பேர் இருக்கும் போது 2029 உள்ளாட்சி தேர்தல் இது பார்லிமெண்டோட சேர்த்து நடத்தினாரு வச்சுக்கோங்க, மெஜாரிட்டி வந்துடுவாரு. அப்புறம் அண்ணா வன்னியரசன பார்த்துக்குங்க அப்படின்னு. இல்லை அப்பவும் மந்திரி கொடுத்து உட்கார வச்சிருந்தாருன்னா அந்த கூட்டணி இன்னும் வலுவா அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும்.